ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே பதறி போய் நெயில் பைட்டிங்காக உட்காந்துக்கிட்டு ஏதோ படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை தான். சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சார்ந்து கல்பனா சாவ்லாக்கு அடுத்து நம்மளுக்கு பயங்கரமாக பெருமை சேர்த்த சுனிதா வில்லியம்ஸ் மாச கணக்காக எர்த்துக்கு வெளியே ஒரு பாக்ஸில் மாட்டிட்டு இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கூடவே புட்ச் வில்மோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு அமெரிக்கனும், ரெண்டு பேருமே ஸ்பேஸில் எர்த்துக்கு வெளியே 9 months-ஆக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திருப்பி கொண்டு வர வேண்டிய கம்பெனினால அவங்கள கொண்டு வர முடியலை. நாசா திணறிட்டு இருக்காங்க. இப்போ இலான் மஸ்கோட டீம் நாங்கள் திருப்பி கொண்டு வரோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க திருப்பி வர்றதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஏன் ஒருத்தவங்க 9 மாதம் வானத்தில் ஸ்பேஸில் எர்த்துக்கு வெளியே மாட்டிட்டு இருக்கணும்? என்ன நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வேர்ல்டே பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உலகத்தில் எது நடந்தாலும் அது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், உங்களை அஃபெக்ட் பண்ணுவார், உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தால் நான் உங்ககிட்ட சேர்க்குறேன். பட் அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போனா தான் இந்த மாதிரி எவ்ரிதிங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டெய்லி சேர்க்க முடியும். உங்களுக்கும் கரெக்டாக அல்கோரிதம் அப்போ தான் காமிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம், நம்ம ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போமே. நம்ம அந்த ஸ்கூல் ட்ரிப்பு இல்லை காலேஜ் ட்ரிப்பு இல்லை ஆஃபீஸ் ட்ரிப்புன்னு எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வருவாங்கல்ல. 9 days ட்ரிப் அப்படின்னு சொன்னால் அதுக்கே நம்ம யோசிப்போம், நான் 9 நாள் 10 நாள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறி கூட சரி ஓகே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். பட் இப்படி போகிற ஒரு ஊருக்கு, அது கொடைக்கானலாகவே கூட இருக்கட்டும், அது இமயமலையாக இருக்கட்டும், இல்லைனா ஊட்டியாக இருக்கட்டும், நல்லா ஜாலியான நல்ல குழுன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட 9 days 10 daysன்னு சொல்லிட்டு 9 months 10 months உட்கார விட்டா எப்படி இருக்கும்? அதுவும் கன்ஃபார்மாக எப்படி திருப்பி வருவீங்கன்னு தெரியாது. இங்கே இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோரோட கதை. என்ன அது கொடைக்கானலோ ஊட்டியோ இமயமலை கிடையாது, அதையும் விட உயரமா எர்த்துக்கு வெளியே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனை எர்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ், ஓகேவா, அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், ஜப்பான், கனடா, இந்த 5 கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து 1998 உருவாக்குனாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எர்த்துக்கு வெளியில் ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சர், ஓகேவா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் இருக்குங்கிறாங்க. ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் எர்த்துக்கு வெளியில் இருந்துட்டு இருக்குது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தை சுற்றி வந்துக்கிட்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறது. இதை 1998 அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. 2000லேருந்து அங்கே கண்டினியூஸாக அங்கே ஏதாவது ஒரு ஆஸ்ட்ரோனட் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் கண்டினியூஸாக ஸ்பேஸில் நம்ம பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது ரீசெண்டாக நாசா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம போயிட்டு வர்றதுக்கு இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு நம்ம நாசாவாக அதை உருவாக்கி அதை செலவு பண்ணி ஒன்று உருவாக்கணும்னு நினச்சாங்க. இப்போ நம்ம ஊரில் இஸ்ரோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அமெரிக்காவில் நாசா பண்ணுறாங்க. அதுக்கு பயங்கரமாக செலவாகுது, காசு அதிகமாகுது. கவர்மெண்ட் ஜென்ரலாக ஒரு ஃபீல்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரன் பண்ணுறதுக்குன்னு அதை ப்ரைவேட் கிட்ட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் போகாத இடத்துக்கு கூட ப்ரைவேட் மினி பஸ் போகும், கரெக்டாக? அந்த மாதிரி நாசா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும், நம்ம இன்னும் பெரிய பிளான்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம நிலாவுக்கு போகணும்னு நினைக்கிறோம், மறுபடியும் மார்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறோம், இது ஸ்பேஸ் தானே, அதுக்கு கீழே தானே இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம ப்ரைவேட் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஓகேவா 2 கம்பெனி கிட்ட அவார்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆஸ்ட்ரோனட்ஸை திருப்பி கூப்பிட்டுட்டு வர்ற வேலையை. அந்த 2 கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ், இவங்களுக்கு $2.6 billion இதுக்கு கொடுக்குறாங்க. $2.6 billion இலான் மஸ்கோட கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று போயிங், அவங்களுக்கு $4.2 billion கொடுக்குறாங்க. அதே வேலையை தான் இலான் மஸ்க் என்ன செய்ய போகிறாரோ அதே வேலையை தான் போயிங்கும் பண்ண போகிறாங்க. ஆனால் போயிங் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனிக்கு டபுள் ஆஃப் தட் $4.2 billion எடுத்து கொடுக்குறாங்க 2014. 2014 வாங்கின இந்த காசை வச்சுக்கிட்டு இலான் மஸ்க் 2020 ஸ்பேஸ்க்கு ஆட்களை அனுப்பிச்சிட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் போயிங்னால அதை பண்ண முடியாமல் மல்டிபிள் டிலே ஆகி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஃபைனலி அவங்க 2024 இல்லைப்பா இனிமே எந்த பிரச்சனையும் வராது, இதுதான் எங்களோட பஸ்ஸு அப்படின்னு சொல்லி காமிச்சது தான் இப்போ அங்கே போய் அவங்க சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் இறங்கின அந்த ஒரு ஃப்ளைட், ஓகேவா. இது ஒரு டெஸ்ட் ஃப்ளைட். இன்னும் ஃபியூச்சரில் மற்ற ஆஸ்ட்ரோனட்ஸ் போகணுங்கிறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஆஸ்ட்ரோனட்டை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் இந்த ஃப்ளைட் வண்டி ஒழுங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் கிட்ட கொடுத்து முதல்ல செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிங் பல டிலே கழிச்சு டபுள் த காஸ்ட் வாங்கி எல்லாத்தையும் தாண்டி
கொடுத்த இந்த ஒரு டெஸ்ட் ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பேசிக்காக இதோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்க்கு போய் போகிற இந்த ஃப்ளைட்டு தான் டெஸ்ட்டே. இது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு அங்கே போய் இறங்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அங்கேருந்து திருப்பி வந்து சேர்றது தான். பட் இது கிளம்பி என்னைக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5th June 2024. கிளம்பி போகிறப்பமே வந்து பயங்கரமான பிரச்சனைகள். ஓகேவா, என்னென்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறதுக்குள்ள டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் கிடையாது. பட் பேசிக்காக வண்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேவா, ஹீலியம் லீக்லாம் சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளே காம்ப்ளிகேட் பண்ணணும். வண்டியில் பிரச்சனை இருக்குது. ஓகேவா, ஆனால் இவங்க ஒரு வழியாக நல்ல வேலைக்கு போய் இறங்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இந்த வண்டி வந்து ஆனால் மறுபடியும் அவங்கள திருப்பி கொண்டு வர்றதுக்கு போகணும்ல, அதுக்கு இது உகந்ததா இல்லை, இதில் பிரச்சனைகள் இருக்குது, சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா போயிங் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இது 10 நாள் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம், அவங்க சரி பண்ண உடனே உங்களை கூப்பிட்டு வருவாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது போயிங்கோட வேலை, அவங்க கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வர்றது. இதில் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், மதன் ஒரு சின்ன பிரச்சனைனா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துடலாம்னு யோசிச்சிங்கனால், இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்பனா சாவ்லா அவங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்போ, ஐ திங்க் ஷி வாஸ் தேர் ஃபார் 14 days சம்திங். அவங்க முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுறப்போ அவங்க கிளம்பி போன ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க் கிட்ட வந்து ஒரு சின்ன ஃபோம் தான் வந்து கிழிஞ்சிருந்துச்சு. ஒரு சின்ன ஃபோம் கிழிஞ்சிருந்துச்சு. இது கிழிஞ்சது நாசாவில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியும். அவங்க திருப்பி வர்றப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வராங்கல்ல, அதில் இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகிறது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடோ அந்த அளவுக்கு, இன்ஃபேக்ட் அதை விட அதிகமாக ரிட்டர்ன் வந்து எர்த்துக்குள்ளே வர்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இது. வண்டி பர்ஃபெக்டாக இருக்கணும். காரணம் அவங்க திருப்பி எர்த்தில் ரீஎன்ட்ரி ஆகிறப்போ அந்த வண்டி இருக்குல்ல, பேசிக்காக அந்த பஸ் இருக்குல்ல, அவங்க போயிட்டு வர ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சர் வந்து 1600 டிகிரி செல்சியஸ்க்கு சூடாக இருக்குங்கிறாங்க. இன் கம்பேரிசன் நம்ம சென்னையில் வந்து 40 டிகிரி செல்சியஸில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 1600 டிகிரி செல்சியஸ், நம்ம சஹாரா டெசர்ட்டு அப்படின்லாம் போனால் கூட 50 டிகிரி 55 டிகிரி தான் இருக்கும். 1200 டிகிரிங்கிறது அப்படியே தீக்குள்ளே நம்மளை போட்டு வாட்டி எடுக்கிற மாதிரி. அதில் ஒரு சின்ன இன்சுலேஷன் பிரச்சனை இருந்தால் கூட கல்பனா சாவ்லா ஷட்டில் வந்து கண்ணு முன்னாடி எப்படி எல்லாரும் முன்னாடியும் உடஞ்சி போச்சு. அது நாசாக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டது அவ்வளோ பெரிய ஒரு அத்தனை பேரோட உயிரிழப்புக்கு போயிடுச்சு. ஸோ நாசா இஸ் நாட் ரெடி டு டூ தட் மிஸ்டேக் அகெயின். நாசா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை போயிங் கிட்ட மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் 10 நாளில் ரிட்டர்ன் கொண்டு வரணுங்கிறது தள்ளி போயிடுச்சு. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்து முடிக்குது, அமெரிக்காவில் காட்டு தீ பரவுகுது, மக்களுக்குள்ளே கலிஃபோர்னியா அந்த சைட்லாம் வந்து தீ ஊருக்குள்ளேயே பெரிஞ்சிட்டு இருக்குது, அவங்களோட வீடுகள் பாதிக்கப்படுது. ஆனால் இன்னும் அவங்க அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக அங்கே வந்து இமீடியட்டாக கொண்டு வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாத நிலைமையில இருக்குது. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக்கான டவுட் இருக்கும், அதன் இப்போது ஒரு ட்ரிப்புக்கு வந்து நம்ம 10 நாளுக்கு பிளான் பண்ணுறோம், அது 10 மாதம் ஆகுதுன்னா நம்ம சாப்பாடு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏன்னா கொடைக்கானலோ ஊட்டியோ அது கிடையாது, இல்லை கிட்ட போய் கடையில் வாங்க முடியாது, அந்த இடத்துல இருக்காங்க, எர்த்துக்கே வெளியே இருக்காங்க. அதுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட கார்கோ வண்டி இருக்குது. ஓகேவா, இந்த டேங்க் வண்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து அங்கே போய் கண்டினியூஸாக ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு வருது. அது போக தண்ணியை வந்து அங்கே ரீசைக்கிள் வேறு பண்ணுவாங்களாம். அவங்களோட ஓன் யூரினையை வந்து ரீசைக்கிள் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நாசா இஸ் டேக்கிங் த பெஸ்ட் கேர் ஃபார் தம் ஆஸ் மச் ஆஸ் தே கேன். அட் த சேம் டைம் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயிங் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், போயிங் இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது, ஸ்பேஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் மஸ்கோட கம்பெனி, போயிங்கிற பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா, நம்மளோட நிறைய ஃப்ளைட்ஸ், நம்ம பறக்கிற நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து போயிங் ஃப்ளைட்ஸ் தான். போயிங்கில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 போன வருஷம் ஜனவரி மாதம் அலாஸ்கா ஏர்லைன்ஸுங்கிற ஒரு கம்பெனி வந்து போயிங்கோட ஃப்ளைட்டை வாங்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோ, எந்த ஃப்ளைட் நீங்கள் பறந்தாலும், ஆகாஷ் ஏர், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், எந்த கம்பெனியாக இருந்தாலும் போயிங் கிட்டே தான் ஃப்ளைட் வாங்குவாங்க. அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேவா, டாட்டா மாதிரி அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நிறைய கம்பெனி அதை வாங்கி பர்வீன் ட்ராவல்ஸ் எப்படி அதை வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, அது மாதிரி இவங்களும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த போயிங் கம்பெனியில் ஆனால் மேனுஃபேக்சர் ஆகுனா ஃப்ளைட்டில் கூட வந்து பிரச்சனை இருந்துச்சு. Jan 2024 பார்த்தீங்கன்னா பேனல் வந்து மேலே கம்ப்ளீட்டாக ப்ளோ ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்த விசில் ப்ளோவர்ஸ் நிறைய பேர் அவங்க கம்பெனிக்குள்ளே இருந்தே இங்கே வந்து நிறைய புவர் ஃபெசிலிட்டியில் தான் வந்து போயிங் ஃப்ளைட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அறக்க பறக்க பண்ணுறாங்க, ஒழுங்கான குவாலிட்டி செக் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. போயிங்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேகமாக பண்ணதுனால நாங்கள் சேஃப்டியை கவனிக்கலை அப்படின்னு இருக்காங்க. இப்போது இது நம்ம உயிர்னா வந்து தக்காளி தொக்கா, சுனிதா வில்லியம்ஸ் உயிர்னு தெரிகிறப்போ அது எப்படி எல்லாருமே ஒரு நாட்டோட பிரச்சனை உலகத்தோட பிரச்சனையாக மாறுதோ, அதே மாதிரி தான் எல்லா ஃப்ளைட்டுமே முக்கியம். போயிங்கை நம்பாதீங்க அப்படின்லாம் கூட ஆன்லைனில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஸ்பேஸுக்கே அதை பண்ணுறான்னா அப்போ நம்ம அதுவே கவர்மெண்ட் ஸ்க்ரூட்டினி வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கோங்கிறதுக்கே அவன் யோசிச்சானா ஃப்ளைட்டெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக பண்ண போகிறான்னு சொல்லி கூட ஆன்லைனில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆல் தட் பீயிங் செட் அண்ட் டன், இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரிலீக். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிற ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, இதை வந்து
கூடிய சீக்கிரம் பெர்மனண்ட்டாகவே வந்து டீஃபங்க்ஷன் ஆக போகுது. 2031 ப்ராபப்ளி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 32 வருஷமாக அங்கே மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 1998 உலகத்தில் இருக்கிற 5 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்களா. அதில் தான் இப்போ சுனிதா வில்லியம்ஸும் புச்சும் இருக்காங்க. அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து விழுக போகுது. உடஞ்சி தூள் தூளாக எர்த்தில் வந்து விழும். பிகாஸ் நாசா என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தனியாக ஒரு பழைய 30 வருஷம் பழைய வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, யார் சப்போர்ட் பண்ணாலும். இனிமேல் வந்து இதெல்லாம் ப்ரைவேட் கிட்ட கொடுத்துடலாம். ஸ்பேஸ் எக்ஸு, ஜெஃப் பெசோஸ், இந்த அமேசானோட ஃபவுண்டரு, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போயிடும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட லாஸ்ட் ஃபியூ விசிட்டர்ஸ் தான் சுனிதாவும் புச் வில்மோரும். வாட் எவர் செட் அண்ட் டன். இப்போது இலான் மஸ்கோட டீம் வந்து அங்கே கிளம்பி போயிருக்காங்க. ஓகேவா, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்க ஒரு க்ரூவையும் கொண்டு போயிருக்காங்க. அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்கும் ஆகிட்டாங்க. எங்கள் விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டாக் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து மறுபடியும் அவங்க ஸ்பேஸ்லேருந்து கிளம்பி எர்த்துக்கு வந்து சேர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 9-10 months. இதை வந்து ட்ரம்ப் சும்மா விடுவாரா, இவ்வளோ பெரிய விஷயம் வேர்ல்டில் நடந்துட்டு இருக்குது அமெரிக்கா சம்மந்தமானவொன்னே. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து சுத்தமாக முக்கியத்துவமே இல்லை அவங்க மேலே, நான் வந்து அந்த மாதிரி பிரசிடென்ட் கிடையாது, பாருங்கள் நான் தான் அவங்களை திருப்பி கொண்டு வர போகிறேன்னு சொல்லி அவர் அது பொலிட்டிக்கலாகவும் மாற்றிக்கிட்டாரு. பட் இதாங்க நடந்திருக்குது. நாசா வந்து ரொம்ப தெளிவாக இல்லை, இது டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் வந்து இதுக்கும் காரணம் பைடன் தான், எல்லாத்துக்கும் இந்த வர்ணி பயம் தாங்க காரணம் அப்படின்னு பிக் பாஸில் சொன்ன மாதிரி ட்ரம்ப் எல்லாத்துக்கும் பைடன் தான் காரணம்னு சொல்லி ஒரு பழியை போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இது ஒரு படமாக எடுத்தோன்னா கிளைமேக்ஸ் கிட்ட இருக்கும். சுனிதா வில்லியம்ஸ், புச் 2 பேரும் 10 மாதமாக 10 நாளில் முடிய வேண்டிய ட்ரிப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க எர்த்துக்கு வெளியே. அவங்கள கூப்பிட்டுட்டு வர வேண்டிய கம்பெனி வந்து ஒழுங்காக அவங்களோட காசை யூட்டிலைஸ் பண்ணல, கூப்பிட்டு வர முடியாத ஒரு டப்பா ப்ராடக்ட்டை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் இலான் மஸ்கோட கம்பெனி வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி முன் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே போய் டாக் ஆகிட்டாங்க. அங்கே போய் டாக் ஆகணும். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, இவங்க போய் டாக் ஆகணும். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் காமிக்கிற மாதிரி இப்போ அவங்க டாக் ஆகிட்டு இங்கேருந்தும் இன்னும் நிறைய ஆஸ்ட்ரோநாட்ஸை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே இறங்கிடுவாங்க. உள்ளே இருக்கிற 2 பேர் இந்த வண்டியில் ஏறிட்டு இது மறுபடியும் எர்த்துக்கு இன்னும் 1 or 2 டேஸில் வந்து சேரப்போகுது. இப்போ அது டாக் ஆகின சுச்சுவேஷனில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பிரார்த்தனைகளை நம்ம சுனிதா வில்லியம்ஸ்க்கும் புச்சுக்கும் கொடுப்போம். இட் இஸ் அபவுட் ஹியூமனிட்டி. எர்த்துக்குள்ளே தான் இந்தியா, பாகிஸ்தான் இதெல்லாம் எர்த்தை தாண்டினதுக்கப்புறம் மனுஷங்க கிட்டத்தட்ட 10 மாதமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸோட வயசு 59, புச் வில்மோரோட வயசு வந்து 62. நம்ம வந்து ஏஜ் எல்லாம் யோசிச்சோன்னா ஏஜ் இஸ் நத்திங் பட் அ நம்பர், வி கேன் டூ எனி கிரேசி திங்குங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் எக்ஸாம்பிள். இந்த வயசில் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு வழிவகுத்துட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க திரும்பி வரணுங்கிறத பிரார்த்திச்சுப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சுனிதா வில்லியம்ஸ் மாட்டிட்டாங்க, அது என்ன மேட்டர்னு தெரியல, அப்படி இப்படின்னு அறகுறையாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு சயின்ஸ் சேனல்ஸ் போய் பாருங்கள். பட் யா, தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ப்ரே ஃபார் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச் சேஃப் ரிட்டர்ன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து you will get to know more about me and big surprises coming there. I'll see you. Love you all. Take care. Bye. Cheers MGs. Subscribe பண்ணி ஸ்குவாட்ல சேருங்க. ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ, எஸ்பெஷலி இன் யர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் குரூப். 2 நாளில் இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக பேச போகிறாங்க. நாஸ்டாடமஸ் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கள். Cheers.